ஹாய் ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சிபிஎஸ்சி எக்ஸாம் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு தம்பிகளா. சிபிஎஸ்சி எக்ஸாம் 2026 மார்ச், அதாவது மார்ச்சுங்கிற பாருங்க, February 20 முடிஞ்சிருக்குது. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ரிவ்யூ எடுக்க போகலான்னு தான் என் ஆசை. சிபிஎஸ்சிக்கெல்லாம் நம்மளை எப்படி தெரியும், சரி இருந்தாலும் எடுக்கலான்ட்டு ஒரு ஆசை உங்களுக்காக காட்டணுமில்ல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவங்க கொஸ்டின் பேப்பர் பொறுத்து நம்மளோட அமையுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இவங்க கொஷின் பேப்பர் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வச்சு நமக்கு என்ன உபயம் அப்படிங்கிறது நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன், இந்த மெடிக்கலு, அதுக்கப்புறம் பேராமெடிக்கலு, அதுக்கப்புறம் டானுவாஸு, டிஎன்ஏயு, நிறைய அட்மிஷன்ஸ் இருக்குது. இந்த சிபிஎஸ்சி மாணவர்களும் உங்கள் கூட போட்டி போடுவாங்க, சரிங்களா. முக்கியமாக இன்ஜினியரிங் நிறைய பேர் வந்து இந்த இன்ஜினியரிங் லைனில் வந்துடுவானுங்க. ஏன்னா இந்த வருஷம் கண்டதுக்கெல்லாம் நீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போது என்ன மேட்டர்ன்னு சொல்ல, கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு பேசுவோம். சிபிஎஸ்சி இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்குடா. நமக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு எதை மாட்ரேட் பண்ணுறாங்க, எதை கஷ்டம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். எதாவது ஒன்று கை வச்சானா நமக்கு அதே சப்ஜெக்ட் கை வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் மாறுதலாக வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கை வைக்கலாம், இல்லை அதே சப்ஜெக்டே கை வைக்கலாம். என்ன சார் குழப்புறீங்க? அப்படி தான் ஆகிட்டுருக்கு வருஷம் வருஷம். அதனால தான் சரி நம்ம பேசுவோம். இது ரொம்ப முக்கியம். பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சிபிஎஸ்சிக்கு இன்றைக்கி ஈஸிடா. ஆனால் நிறைய பேர் லென்த்தி பேப்பரு, இவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பிரிச்சுருவாங்க. செட் 1, செட் 2, செட் 3ன்னு பிரிச்சுருவாங்க. நமக்கு எப்படி அந்த கொஸ்டின் கோடு ஏபி அப்படின்னு பிரிக்கிறாங்க, உங்களுக்கு செட் 1, செட் 2, செட் 3னே பிரிச்சுருவாங்க. சில செட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும், சில செட்டு ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஎஸ்சி வட்டாரத்தில் ஈஸி ஆனால் லென்த்தி பேப்பர், முடிக்க முடியாத மாதிரி இருக்குது. டெரிவேஷன்ஸ் நிறையா இருக்குது. டெரிவேஷன்ஸ் பார்ட் அவங்களுக்கு வர்றது லக்குடா. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் நிறையா வரும். பட் ஆனால் இந்த வருஷம் டெரிவேஷன்ஸ் நிறையா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நிறையா வந்துச்சுன்னு சொன்னாங்க. நமக்கு இந்த வருஷம் எலெக்ஷன் அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து எல்லாத்துக்கும் 3 நாள் தான் லீவ். பாசிட்டிவாக தான் தோணுது. ஈஸியாக கேட்பாங்க. ஈஸியோ கஷ்டமோ நம்ம உழைப்பு விட வேண்டாம், நம்ம ஸ்ட்ராட்டஜி விட வேண்டாம். ஈஸியாக தான் வரும்னு நினச்சி அப்படின்னு போயிட வேண்டாம், கஷ்டமாக தான் நினச்சி நீங்கள் இப்படியும் போயிட வேண்டாம். இப்போது இவங்களுக்கு ஈஸியாக அப்படின்னு கேட்டால் டெட் ஈஸியான்னு கேட்டால் அது இல்லை, டெட் ஈஸி கிடையாது. நல்லா படித்தவனுக்கு ஈஸி, ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்பிட்டு போனவனுக்கு ஈஸி. ஆனால் போன வருஷத்தோட ஃபிசிக்ஸ் ஈஸி. சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு போன வருஷத்தோட ஃபிசிக்ஸ் ஈஸி. அது லென்த்தி பேப்பர். இப்போ செட் 1, செட் 2, செட் 3ன்னு சொல்லும்போது செட் 3 அப்படின்னு சில பேர் கஷ்டம் சொல்கிறாங்க, ஆனால் அதிக பேர் செட் 2ன்னு சொல்கிறாங்க. இது வந்து மாணவர்களோட மென்டாலிட்டி பொறுத்து. ஏன்னா இப்போ நம்ம எப்படி ஃபிசிக்ஸ் எக்ஸாம், கெமிஸ்ட்ரி எக்ஸாம், மேக்ஸிமம் போனால் படிச்சுட்டு போனவனுக்கு எல்லாம் ஈஸி. ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு நம்பிட்டு போனோம், நல்லா ஸ்ட்ராட்டஜியாக படிச்சுட்டு போனோம் ஈஸி. அண்டு படிக்காமல் போனவனுக்கு கஷ்டம் தானே, அதுதான். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் மாணவர்களிடையே நம்ம விசாரிக்கும் போது இருந்துச்சு நிறைய விஷயங்கள் அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தெரிஞ்சு, ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஈஸி தான். அப்போ இந்த தடவை நமக்கு என்ன வரும் அப்படின்ட்டா, ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு ஈஸியாக தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஈஸியாக கஷ்டமோ, நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, கஷ்டமாக வந்தாலும் எழுதுறோம், ஈஸியாக வந்தாலும் எழுதுறோம் தான் படிச்சுட்டு போகணும். தவிர ரொம்ப ஈஸியாக வரும்னு நினச்சிட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது, ஓகேவா. இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த வருஷம் கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஆனால் சிபிஎஸ்சிக்கு அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 8 நாள் லீவ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் ஈஸி, இதுதான் கஷ்டம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, 6 சப்ஜெக்டில் கண்டிப்பாக மேஜர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் ஒன்று கை வைப்பாங்க. அப்போ என்ன சார் இப்போ பயமாருக்கு பயப்படுத்துறீங்க? பயப்பட கை வைப்பாங்கன்னா நமக்கு ஒரு 10ஓ 12ஓ மார்க்கோ தான் ஒரு க்ரியேட்டிவாக கேட்டு உங்களை வந்து சோதிக்கிற மாதிரி கேட்போம். அது எந்த சப்ஜெக்டில் சார் கேட்பான் அப்படின்ட்டு இந்த வருஷம் என்னோட கணிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக மேக்ஸாக தான் இருக்கும், இல்லைன்னா ஃபிசிக்ஸாக தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்குது. ஏன் தெரியுமா? கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 3rd சப்ஜெக்டாக தான் பார்க்குறாங்க, டிஎன்ஏலாம். ஸோ அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸ் தான். அப்போ ஃபிசிக்ஸுமே நமக்கு வந்து ஈஸியாக கேட்பாங்கட்டா, கண்டிப்பாக ஈஸியாக தான் கேட்பாங்க. மேபி கஷ்டப்படுத்துனா மேபி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த 5 மார்க் உள்ள நுழைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நுழைக்க மாட்டாங்க. மேபி வந்து ஒரு 3 ப்ராப்ளம் கேட்டுடலாம் இந்த 2 மார்க் மாதிரி. ஸோ அதெல்லாமே நம்ம டஃப் கொடுக்கணும். ஸோ அதனால் மேபி வந்து ஃபிசிக்ஸ் டஃப் கொடுக்கலாம். தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் படித்தாலே 90 to 95 கிட்ட எடுத்துடலாம். சென்டம் எடுக்கிறது டஃப் ஆகும். மேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பல்சரி கிரியேட்டிவ் கை வச்சுருவாங்க. 1 மார்க்கில் ஒரு 4-5 ட்விஸ்ட் அடிச்சுருவாங்க, எனக்கு க்ரியேட்டிவாக கேட்குறது. அண்ட் ஆல்சோ 5 மார்க்கில் ஒன்றே எப்பவுமே என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேயும் சரி கீழேயும் சரி க்ரியேட்டிவாக கேட்குறாங்க.
இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒன்று கிரியேட்டிவ் கேட்டால் கூட கீழே நம்ம எழுதுகிற மாதிரி தான் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆறுதலான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்போ ஃபிசிக்ஸ் இன்னைக்கு ஈஸிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான் சிபிஎஸ்சிக்கு அண்ட் நமக்கும் தான். ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமர் கேட்டால் நார்மலைசேஷன் பண்ணுறது நமக்கு கஸ்டமர் கேட்கும். நார்மலைசேஷன் என்னென்னா இப்போ டிஎன்இஎல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு 10,000-20,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க 2 லட்சம் பேர் வருவாங்க. அப்போது எப்படி பார்த்தாலுமே அந்த போட்டிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 70க்கு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 50 தான் வரும், 40 தான் வரும். ஆனால் நம்ம அசால்ட்டாகவே 60 எடுத்துறோம் நம்ம கொஸ்டின் பேப்பரில். இதுதான் உண்மை. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அங்கே வரும்போது அந்த கட் ஆஃப் கம்மியாயிருது. ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். தமிழ்நாடு லெவல் மட்டும் இல்லை, அவங்களோட ஸ்டேட் நிறைய இப்போ இந்தியா ஃபுல்லாக சிபிஎஸ்சி எழுதுறாங்க அப்படிங்கும்போது நான் தமிழ்நாடு லெவலில் மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்கவுங்க ஸ்டேட் கன்சிடர் பண்ணுறதெல்லாம் அது நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாடு லெவலில் நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் நம்ம இந்த நார்மலைசேஷன் அப்படின்னா சிபிஎஸ்சி எப்படி பார்க்காது, சிபிஎஸ்சி ஓவரால் இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்படி தான் பார்ப்பாங்க. தவிர தமிழ்நாட்டில் டிஎன்இஏல இப்படி வரணும் வரக்கூடாதுலாம் பார்ப்போம். நம்ம வேணால் பார்ப்போம் கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது நம்ம வேணால் பார்ப்போம். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை. ஸோ அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம வேணால் பார்ப்போம். இந்த தடவை வந்து கொஸ்டின் பேப்பர் கஷ்டப்படுத்தலாம், இந்த தடவை வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக படுத்தலாம், இந்த தடவை வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்டு கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதனால் இந்த தடவை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, நம்ம தோராயமாக சொல்லிடலாம் கட் ஆஃப் வில் பி இன்க்ரீஸ் அகெயின். ஏன்னா போன வாட்டி ஃபிசிக்ஸ் கஷ்டம் யாருக்கு, சிபிஎஸ்சி. நமக்கு வந்து ஈஸி, டெட் ஈஸி, ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதனால இருந்தால் ஈஸி தான். நமக்கு மேக்ஸில் ஒரு மாதிரி இருந்தால் ஆனால் எழுதுற மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் கட் ஆஃப் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முந்தின வருஷம் வந்து 20,000 பேர் 180க்கு மேலே எடுக்கிறாங்கன்னா போன வருஷம் 40,000 பேர் 180க்கு மேலே எடுக்கிறாங்க கட் ஆஃப். ஸோ இந்த வருஷமும் எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான் நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலுமே ப்ரெடிக்ட் பண்ணி தான் பேச முடியும். இப்போது நம்ம கொஸ்டின் பிறந்தால் தான் கரெக்டாக பேச முடியும். இன்னும் கரெக்டாக எப்போ பேசணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பேசணும். அப்புறம் ஏன் சார் இப்படி பேசுகிறேன்னா உங்கள் ஆதாயத்துக்கு தான், உங்களோட ஆதரவுக்காக சிபிஎஸ்சி கொஸ்டின் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுவும் உங்களுக்கு ஒரு நியூஸ் தான், இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் இந்த வருஷம் பயப்படலாம். ஃபிசிக்ஸ்ன்ட்டு இல்லை, கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 3மே பேப்பர் வேண்டாம், ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம தான் இருக்கணும்ல, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? என்ன மாதிரி கேட்டாலுமே எழுதுற மாதிரி நான் கொஸ்டின்ஸ் போடுறேன், அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் பாரு, இதை பற்றி பேசணும்னு பேசிட்டேன். நன்றி.